தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளின் தரம் மோசமாக இருப்பதாக ஆளுநர் ஆர்.என். ரவி மீண்டும் விமர்சித்திருக்கிறார். ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு ஆளுநர் மாளிகையில் எண்ணி துணிக என்ற பெயரில் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் மற்றும் கல்வியாளர்களுடன் ஆளுநர் ஆர்.என். ரவி கலந்துரையாடினார். அப்போது மத்திய அரசின் PM-ஸ்ரீ திட்டம் நல்ல முன்னெடுப்பு என்றும் பள்ளிகளின் உட்கட்டமைப்பு, கற்றல் திறன் உள்ளிட்டவை மேம்படும் என்றும் கூறினார். When the MOU was to be signed, first they said yes, it was agreeable, but when signing came, then they started tinkering with this. No, this is not, this is not, this is not. Central government said no, you have to sign the MOU. புதிய கல்விக் கொள்கைக்கு மாற்று கிடையாது என்றும் அதை அனைவரும் ஏற்க வேண்டும் என்றும் ஆளுநர் ஆர்.என். ரவி கூறினார். தொடர்ந்து பேசிய ஆளுநர், தமிழ்நாட்டில் 60% பேர் அரசு பள்ளிகளில் பயிலும் நிலையில் கற்பித்தல் தரம் தேசிய சராசரியை விட மிக குறைவாக இருப்பதாக கூறியிருக்கிறார். உயர்நிலைப் பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு மாணவர்களால் 2 இலக்க எண்களை கூட படிக்க முடியாத நிலை உள்ளது என்றும் 75% மாணவர்களுக்கு 2 இலக்க எண்கள் தெரியவில்லை என்றும் கூறினார். அதேபோல 40% மாணவர்களுக்கு 2ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தை கூட படிக்க தெரியவில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் கஞ்சா மட்டுமில்லாமல் ஹெராயின், மெத்தபெட்டமைன் போன்றவர்களும் மாணவர்கள் அடிமையாக இருக்கின்றனர் என்றும் ஆளுநர் விமர்சித்திருக்கிறார். வெளிநாட்டிலிருந்து வரும் போதைப் பொருட்கள் எளிதாக மாணவர்களுக்கு கிடைப்பதால் அவற்றை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஆளுநர் வலியுறுத்தியிருக்கிறார். Everything for everyone, you keep passing without restriction, you keep getting degrees, move with them. Now this is very dangerous situation. This steep, sharp decline in our education, in our school education, in the government schools, has created a very dangerous situation for our country, for our state, and of course it is for the country. மாநில பாடத்திட்டத்தின் தரம் குறித்து ஆளுநர் ஆர்.என். ரவி விமர்சித்திருந்த நிலையில் நாட்டிலேயே சிறந்தது தமிழ்நாடு பாடத்திட்டம் தான் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலளித்திருக்கிறார். மத்திய பாடத்திட்டத்தை விட மாநில பாடத்திட்டத்தின் தரம் குறைவாக இருப்பதாக ஆளுநர் ஆர்.என். ரவி பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் மறைமலை நகரில் நடந்த திருமண நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர் உதயநிதி, தமிழ்நாடு அரசின் பள்ளி பாடத்திட்டத்தில் சரியில்லை என்று சிலர் புரளி கிளப்பி வருவதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். மயில்சாமி அண்ணாதுரை, வீரமுத்துவேல் போன்ற இஸ்ரோ விஞ்ஞானிகள் தமிழ்நாடு அரசு பள்ளியில் படித்து உயர் பதவிகளில் இருப்பதாகவும் கூறினார். நம்முடைய கல்வி முறையை குறை சொல்வது என்பது நம்முடைய மாணவர்களை, ஆசிரியர்களை குறை சொல்வதற்கு சமம். அதற்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் எந்த காலத்திலும் அதற்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். இந்தியாவிலே சிறந்த கல்வி முறை என்று ஒன்று இருக்கிறால் அது கலைஞர் தந்த தமிழ்நாட்டு கல்வி முறைதான் என்பதை நான் பெருமையோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். உலகில் தலைசிறந்த மருத்துவர்கள் தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் படித்தவர்கள் என்றும் இதை பொறுத்துக்கொள்ள முடியாமல் சிலர் வயிற்றெரிச்சலில் குறை கூறுவதாகவும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார்.